ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமராஜர் பற்றின 50 கேள்விகள். காமராஜர் பிறந்த ஆண்டு எது? 1903. காமராஜர் பிறந்த இடம் எது? ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச கொஷின். ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். காமராஜர் பிறந்த இடம் விருதுநகர். ஸோ காமராஜர் முழு பெயர் என்ன? ஒரு குலதெய்வம் இருப்பாங்க. ஸோ காமராஜருடைய ஃபேமிலியில் இருந்த குலதெய்வம் பேர் காமாட்சியம்மன். ஸோ அந்த காமாட்சியம்மன்ங்கிற பேரை வச்சு தான் இவரை காமராஜர்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, காமராஜர் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் கூப்பிட்டதே கிடையாது. அவங்க மோஸ்ட்லி காமாட்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட காமராஜருடைய உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குமாரசாமி காமராஜர். ஸோ இந்த ராஜாங்கிற பேர் அப்போல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப காமன். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லார் பேர் கூட ராஜா அப்படின்னெல்லாம் சேர்த்துப்பாங்க. ஸோ இவங்களும் காமாட்சி அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக காமராஜர் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ உண்மையான பேர் குமாரசாமி காமராஜர். இந்த மாதிரி சின்ன கொஷின்ஸும் கேட்டுருவாங்க, சிம்பிளான கொஷின்ஸும். நமக்கு தெரியாது என்ன மாதிரி யோசிக்கிறாங்க. நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் எடுக்கும்போது அவங்களோட தாட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலம். இதை நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கணும். இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் ஒன். அப்போது 9 இயர்ஸு. அப்போது 1954 1963 வரைக்கும். 54, 63 5 4 6 3. ஸோ அது மாதிரி 54 63 வரைக்கும் 9 வருஷம் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப லெங்க்தியான பீரியட் இருந்திருக்காங்க, கண்டினியூஸாக. அது வேறு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம காமராஜரை எப்போவுமே மறக்கக்கூடாது. கண்டிப்பாக காமராஜர்லேருந்து உங்கள் டிஎன்பிஎஸ்சிக்காக இருக்கட்டும், டிஆர்பிக்காக இருக்கட்டும், நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த வாட்டி கூட 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டிஆர்பி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் அப்போ தான் நானும் உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் போட்டு உங்களையும் படிக்க வைக்கலாம், நம்ம சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கேன். ஸோ அதனால் வீடியோஸ் ஒரு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் அப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறதே பெரிய விஷயந்தான். பிகாஸ் என்னோடய ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப ஷார்ட் பீரியட். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் டைமில் நானும் படிக்கணும், உங்களுக்கும் வீடியோஸ் கொடுக்கணும். ஸோ காமராஜர் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்? காமராஜர் இந்திய தேசிய காங்கிரஸுடைய ஒரு மிகப்பெரிய ஃபாலோவர் அப்படின்னு சொல்லலாம். அதை பின்தொடர்றவர் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். அது ரொம்ப இந்த காமராஜரை பார்த்து எங்கள் முன்னாடி உள்ள அம்மா அப்பாக்கள் எல்லாமே காங்கிரஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கட்சியாக இருந்தது. காமராஜருக்கு வழங்கப்பட்ட பட்டம், அவர் நம்ம பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். காமராஜர் கல்வித்தந்தைன்னு கூட சொல்லுவோம், ஆனாலும் பெருந்தலைவருங்கிறது ரொம்ப காமனானது. ஸோ இப்போ எல்லாம் கொஷின்ஸ் இது மாதிரி 2 ஆன்சர் ஒரே மாதிரி கொடுத்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக இல்லை, ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய ஆன்சரை தான் நம்ம எழுதணும். ஸோ அதனால் பெருந்தலைவர் தான் இதுக்கு கரெக்டான பதில். ஸோ காமராஜர் அறிமுகப்படுத்திய முக்கிய திட்டம் எது? ஸோ காமராஜர்னாலே நமக்கு தெரியும், அவர் இதில் இருக்க எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், இந்த மதிய உணவு இருக்குது, இலவச கல்வி இருக்குது, தொழிலை முன்னேற்றிருக்காரு. ஆனாலும் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக ரொம்ப அழுத்தமான ஒரு முக்கியமான ஒன்றுன்னா அது கல்வி வளர்ச்சி திட்டம் தான். கல்வி வளர்ச்சி திட்டம் தான் இதோட கரெக்டான பதில். காமராஜர் காலத்தில் அதிகமாக கட்டப்பட்டவை எவை? நமக்கே தெரியும், ஒவ்வொரு ராஜா, ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஆனால் இப்போ வர சீஃப் மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னா டவுட்டு தான். ஆனால் நம்ம காமராஜர் காலத்தில் நிறைய விஷயங்கள் கட்டியிருக்காரு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தா பள்ளிகள் தான். பள்ளிகள் நிறைய கட்டியிருக்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, காமராஜர் இதற்காக பள்ளி தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இதில் ஆப்ஷன் பாருங்கள். பள்ளி ஆசிரியர் என்பதால், பல பள்ளிகள் தொடங்கியதால், பல நூல்கள் எழுதியதால். ஸோ எழுதலை, அவர் பள்ளி ஆசிரியராக இருக்கலை. ஸோ அப்போது இந்த 3லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. அவர் பல பள்ளிகள் தொடங்கியதால் தான். கல்வி அமைச்சராகவும் அவர் இருக்கலை. ஸோ விடை பார்த்திங்கன்னா பல பள்ளிகள் தொடங்கியதால் அவரை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பள்ளி தந்தை அப்படின்னு சொல்கிறோம். காமராஜர் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்த ஆண்டு எது? காமராஜர் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்த ஆண்டு எது அப்படின்னா, நீங்கள்
அவர் வந்து 64, 65, 63ல் இருந்திருக்காரு. 3 வாட்டி இருந்திருக்காரு. ஸோ ஆப்ஷன்ஸ் தப்பாக கொடுத்துருக்கேன். நான் 64, 65, 66ல் இருந்திருக்காங்க. ஸோ காமராஜர் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி எது? முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி சாத்தூர். சட்டமன்ற உறுப்பினர்னா எம்எல்ஏ. காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற போது தமிழ்நாடு எந்த பெயரில் அழைக்கப்பட்டது? ஸோ காமராஜர் முதல்வராக பதவியேற்கணும்னா 1954. ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டை எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாடை சென்னை மாகாணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அதுக்கு பேர் மாற்றுவோம். எப்போ 1969ல் 1969ல் அப்புறமா தான் அது பேர் மாற்றப்பட்டது. சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு இது. ஜஸ்ட் பிஃபோர் நான் சொன்ன அந்த கொஷின் ஆன்சரு 1969 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா தான் அதுக்கு என்ன ஆகுது, தமிழ்நாடு அதுக்கப்புறமா கூட மெட்ராஸ்ன்னு தான் கூப்பிட்டுட்ருக்காங்க அதோட கேபிட்டலை. மெட்ராஸ்னு கேபிட்டலை சென்னைன்னு மாற்றினது தான் 1996. காமராஜர் ஆட்சியில் கல்வியின் விரிவாக்கம் அடிப்படை கொள்கை எது? அடிப்படை கொள்கைனாலே அதில் மெயினாக என்ன தான் இருக்குன்னா, பள்ளி அருகாமை கொள்கை. இலவச உயர்கல்வி கிடையாது, பள்ளி அருகாமை கொள்கை. முதல்ல பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு தான் உங்கள் குழந்தைங்கள அனுப்பணும். அது இன்றைக்கி கூட சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ ஒரு அந்த 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் உங்கள் ஸ்கூல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஸோ பள்ளி அருகாமை கொள்கை. ஒவ்வொரு கிராமத்திற்கும் பள்ளி என்ற இலக்கை செயல்படுத்தியவர் நமக்கு வேறு யாருமே இல்லை, காமராஜர் தான். ஒவ்வொரு கிராமத்திற்கும் பள்ளி. ஸோ அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அதனால தான் எல்லா குழந்தைகளும் பள்ளி கல்வியை ஈஸியாக பெற முடிஞ்சது. இன்றைக்கும் அது இருக்குது, ஆனால் ப்ரைவேட் கையில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட தொழில்துறை வளர்ச்சிக்கான முக்கிய நிறுவனம் எது? 2 நிறுவனம் இருக்குது உங்களுக்கு. பெல்லும் இருக்குது, அப்புறம் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனும் இருக்குது. ஸோ பெல்லும் அவருடைய காலத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் பெல்லை விட இதுக்கு ஆப்ஷன் எக்ஸாக்ட் கரெக்டான ஆன்சர்னால் உங்களுக்கு நெய்வேலி தான். காமராஜர் காலத்தில் மின்சார வளர்ச்சியின் அடிப்படை நோக்கம் என்ன? யாருக்காக மின்சாரம் வளரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, தொழில்துறைக்காகவும் விவசாயத்துக்காகவும் மின்சாரம் வளரணும் அப்படின்னு காமராஜர் நினச்சாங்க. தொழில்துறை அப்புறம் விவசாயம். ஸோ காமராஜர் முன்னெடுத்த காமராஜ் பிளான் அப்படி இல்லாட்டி கே பிளான் எப்போ நடைமுறைக்கு வந்தது? ஸோ காமராஜரை நேரு பார்த்து பேசி, நம்ம காங்கிரஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, நம்ம அதை எப்படியாவது டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் யோசித்து கொண்டு வந்த பிளான் தான் இந்த கே பிளான். இது எப்போ வந்ததுன்னா 1963. 1963. காமராஜ் திட்டத்தின் முக்கிய அரசியல் விளைவு என்ன? காமராஜ் திட்டம் அதான் அந்த கே பிளான் சொன்னேன் இல்லையா? ஸோ கே பிளானோட முக்கிய அரசியல் விளைவு என்ன அப்படின்னா, இந்த இருக்கிற ஆப்ஷன்லேயே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கட்சி பிளவு கிடையாது, அமைச்சரவை விரிவு கிடையாது, இளைய தலைமை உருவாக்கம். இளையோருக்கு அந்த காங்கிரஸில் நிறைய இடம் கொடுக்கணும்னு நினச்சாங்க. அதுதான் இளைய தலைமை உருவாக்கம். இளைய தலைமை உருவாக்கம். கீழ்கண்ட யாரின் பிரதமர் பதவிக்கு காமராஜர் முக்கிய பங்கு வகித்தார்? காமராஜரை கிங் மேக்கர்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கிங் மேக்கராக இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன இன்சிடென்ட்னா, 2 பேரை அவர் பிரைம் மினிஸ்டராக மாற்றிருக்காரு. அது யாரெல்லாம்னா, லால் பகதூர் சாஸ்திரி அப்புறம் இந்திரா காந்தி. ஆப்ஷன் டி, பி மற்றும் சி தான் கரெக்டான பதில். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி. கிங் மேக்கர் என்று காமராஜர் அழைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அவர் பிரதமராக இருந்தாரா? இல்லை. ஜனாதிபதியாக இருந்தாரா? இல்லை. ஸோ அவர் பிரதமர்களை உருவாக்கியதால். ஸோ ஒரு ஆப்ஷனை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ பிரதமர்களை உருவாக்கியதால் தான் நம்ம காமராஜரை என்னென்னு சொன்னோம், கிங் மேக்கர். காமராஜர் எந்த தேசிய இயக்கத்தின் போது அதிக காலம் சிறைவாசம் அனுபவித்தார்?
ஸோ இதில் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அது வந்து 1920. உப்பு சத்தியாகிரகம் 1930. குவிட் இண்டியா மூமெண்ட், அது வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அது 1942. காங்கிரஸ் பிளவு 1907. ஸோ இதெல்லாம் வந்து அவர் எஸ்பெஷலி இதெல்லாம் ரொம்ப யங் ஏஜ், ஆனாலும் அவர் ஒத்துழையாமை இயக்கத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஆனால் குவிட் இண்டியா இயக்கம் அதுதான் அவருடைய கரெக்டான ஆன்சர். ஸோ காமராஜ் சிறைவாசம் அனுபவித்த மொத்த கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் இருந்தார் அப்படின்னா 1000, 2000, 3000, 4000 3000 நாட்கள் இருந்திருக்காரு சிறையில். எத்தனை வருஷம்? 3000 நாட்கள். ஸோ காமராஜ் ஆட்சியில் சமூக நீதிக்கான முக்கிய நடவடிக்கை எது? ஸோ சமூக நீதி, சோஷியலிசத்தை எப்படி டெவலப் பண்ணணும்னு நினச்சார்னா, இடஒதுக்கீடு நீக்கம், இடஒதுக்கீடு தொடர்ச்சி, தனியார் கல்வி, உயர்கல்வி பெருக்கம். ஸோ இதில் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா, இடஒதுக்கீடு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். இடஒதுக்கீடு. காமராஜ் எதனை மறுத்தார் என குறிப்பிடப்படுகிறது? அதிகார பதவி, செல்வம், பாதுகாப்பு, A மற்றும் B. இதில் A மற்றும் B தான் கரெக்டான ஆன்சர். அதிகார பதவி தேவையில்லை அவருக்கு, செல்வமும் தேவையில்லை. காமராஜர் மறைவின் போது அவர் வகித்த பதவி எது? காமராஜர் சாகும்போது, இறக்கும்போது அவங்க என்ன பதவியில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். பார்த்திங்கன்னா முதலமைச்சர், பிரதமர், காங்கிரஸ் தலைவராக இருந்தார். எந்த பதவியும் இல்லை. நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் அவர் எந்த பதவியிலையும் இல்லை. 1975 அவர் எந்த பதவியிலையும் இருக்கலை. ஸோ காமராஜரின் ஆட்சி காலம் எந்த நிர்வாக கோட்பாட்டுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தது? அதிகார மையம், எளிமையான நிர்வாகம், தனியார் ஆதிக்கம், இராணுவ நிர்வாகம். இதில் கரெக்டாக நீங்கள் காமராஜரை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்கன்னா கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். எளிமையான நிர்வாகம். அவருடையது ரொம்ப அதிகாரமும் இல்லை, ரொம்ப ஆணவமும் இல்லாமல் எளிமையான நிர்வாகத்தை வச்சுட்ருப்பார். நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக அதெல்லாம் சொல்ல தெரியாது. ஸோ அதனால் எளிமையான நிர்வாகம். ஸோ அவர் இறக்கும்போது கூட கையில் காசு வச்சுருந்தார் அவருடைய அந்த ஃபியூனரலுக்கு, அந்த ஈம சடங்குகள் செய்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையானவங்க. காமராஜர் கல்விக் கொள்கையின் நீண்டகால விளைவு என்ன? காமராஜர் கல்விக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார் இல்லையா? ஸோ அதனால் என்ன எஃபெக்ட் ஆச்சுது? கல்வியுடைய தரம் உயர்ந்திருக்கும். எழுத்தறிவு உயர்வு 7%லேருந்து 37%க்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க லிட்ரஸி. காமராஜர் எந்த வகை தலைமைத்துவருக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? அதிகாரமிக்க ஆணையிடும் சேவை தலைமையாளர், ஆட்சி மையம். இதில் பாருங்கள், சேவை தலைமையாளர். ஸோ இப்போ எல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு கொஷினை வந்து சும்மா பேர், இடம், இயர் இதெல்லாம் இல்லாமல் சும்மா உங்களுடைய புரிதலுக்காகவும் ஒரு சில கொஷின்ஸ் இப்போல்லாம் கேட்கப்படுகிறது. முக்கியமானதற்கு சரியான காரணம் என்ன? முக்கியமான பர்சனாக மாறுறதுக்கு சரியான காரணம் எது அப்படின்னா, கல்வி, நிர்வாகம், அரசியல். காமராஜர் முன்னெடுத்த காமராஜ் பிளான் என்பதன் நோக்கம் என்ன? ஸோ இது 3வது வாட்டி வருது. ஆனால் 3வது வாட்டியும் 3வது டிஃப்ரெண்ட் வேல வந்திருக்கு. அமைச்சர்கள் பதவி விலகல் தான் அதோடைய ஆன்சர். முக்கியமான பிளான் என்னென்னா, அமைச்சர்கள் பதவி விலகணும், இளையவர்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. காமராஜர் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்? உப்பு சத்தியாகிரகம், குவிட் இண்டியா மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் அனைத்திலையும் கலந்து கொண்டார். என்ன கேட்டால் காமராஜர் எல்லா போராட்டங்கள்லேயும் என்ன பண்ணியிருக்காரு? கலந்துருக்காரு. ஸோ உப்பு சத்தியாகிரகம் ஆகட்டும், குவிட் இண்டியா ஆகட்டும், அப்புறமா ஒத்துழையாமை இயக்கமாகட்டும். காமராஜர் எத்தனை முறை சிறையில் அடைக்கப்பட்டார்? ஒரு சில நேரம் இது மாதிரி கூட ஒரு கொஷின் கேட்டு வச்சுருவாங்க. நமக்கு எந்த சிறைன்னு தெரியும், ஆனால் எத்தனை முறைன்னு தெரியாது. ஸோ பார்த்திங்கன்னா 9 முறை. காமராஜர்கள் எத்தனை முறை சிறையில் அடைக்கப்பட்டார்? 9 முறை. ஸோ காமராஜர் மறைந்த ஆண்டு எது? காமராஜர் எப்போ இறந்து போனாங்கன்னா 1975. காமராஜர் மறைந்த ஆண்டு 1975. காமராஜர் பிறந்த நாள் எப்போது? காமராஜர் பிறந்த நாள் வந்து
ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதை செலிப்ரேட் எல்லாம் பண்ணுவோம். ஜாலியாக அன்னைக்கு பசங்க எல்லாம் ஏதாவது ஸ்பீச் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15. காமராஜர் எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார்? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின், ஈஸி கொஷின். எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார்? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ காமராஜர் எந்த துறைக்கு முக்கியத்துவம் அளித்தார்? பாதுகாப்பு, கல்வி, விளையாட்டு, சுற்றுலா. இதில் கல்வி தான் கரெக்டான ஆன்சர். காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட அணைகள் எவை? கீழே கொடுக்கப்பட்ட அணைகளில் 2 அணைகள் காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்டது. அது எதெல்லாம்னா வைகை மற்றும் பவானி சாகர். காமராஜர் எந்த மதத்தை சேர்ந்தவர்? இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ காமராஜருடைய மதம்னு பார்த்திங்கன்னா இந்து மதம். காமராஜர் நினைவாக கொண்டாடப்படும் நாள் எது? ஸோ கல்வி வளர்ச்சி நாள். காமராஜர் நினைவாக கொண்டாடப்படும் நாள் கல்வி வளர்ச்சி நாள். ஆப்ஷன் ஏல இருக்கு. காமராஜர் கொண்டு வந்த ஆரம்ப நிலை கல்வி சீர்திருத்த ஆணைக்குழு எது? காமராஜர் கொண்டு வந்த ஆரம்ப நிலை கல்வி சீர்திருத்த ஆணைக்குழு எது? கோத்தாரி ஆணைக்குழு, அழகப்பா ஆணைக்குழு, ஹண்டர் ஆணைக்குழு, ராதாகிருஷ்ணன் ஆணைக்குழு. ஸோ இதில் அவர் காலத்தில் கொண்டு வந்தது, காமராஜர் கொண்டு வந்தது. ஆரம்ப நிலைனா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ரிஃபார்முக்கு ஒரு கமிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கமிஷனோட யாருடைய தலைமையின் கீழ் அந்த கமிஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவர் பேர் அழகப்பா. அழகப்பா ஆணைக்குழு தான் இதோட விடை. மதிய உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது மெட்ராஸ் மேயராக இருந்தவர் யார்? இதில் இருக்கிறவங்க எல்லாமே சிஎம்மாக இருந்தவங்க. நந்தசார்லு, குமாரசாமி, தியாகராயர், பனகல். விடை தியாகராயர். தியாகராயர் அப்போது மெட்ராஸோட மேயராக இருந்திருக்காரு. 1956 மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் எது? பெக்குலியராக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எட்டயபுரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தென்காசி. அப்போ கண்டிப்பாக சவுத்து. இதில் இம்பார்ட்டண்டான பிளேஸு எட்டயபுரம். ஓகேவா? பாரதியார் பிறந்த எட்டயபுரம். காமராஜர் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்ற இடம் எது? இடைத்தேர்தல் திரும்பவும் சிவகங்கை, தென்காசி, திருநெல்வேலி, நாகர்கோயில். இது ரொம்ப பெருமையான விஷயம். நாகர்கோயிலில் சேர்ந்தவங்கங்கிறனால கண்டிப்பாக விடை நாகர்கோயில் தான். ஸோ அது எனக்கு பெருமையாக இருக்குது. ஓகே. ஸோ காமராஜர் எப்போது விருதுநகரில் தோல்வியுற்றார்? எவ்வளோ கிரேட்டாக இருந்தாலும் அவரையும் தோக்கடிச்சாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அந்த ஹிந்தி எதிர்ப்பு. ஸோ மும்மொழி கொள்கை வேணாம், மும்மொழி கொள்கையை காங்கிரஸ் தான் ரொம்ப தீவிரமாக இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அதுக்காக அவரை எப்போ தோக்கடிச்சாங்கன்னா 1967. காமராஜர் 1971 எந்த கட்சியில் சேர்ந்தார்? ஜனதா, சுதேந்திரா, ஸ்வராஜ்யா, திராவிட கழகம். இப்படி எந்த கட்சியில் சேர்ந்தார்? 1971 எந்த கட்சி? அந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணது ராஜாஜி. கெஸ் பண்ண முடியுதா? ஸோ அந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணவர் பேர் ராஜாஜி. 1971 ராஜாஜி கூட கூட்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த கட்சியோட பேர் சுதேந்திரா கட்சி. சுதேந்திரா கட்சியோட பேர் சுதேந்திரா. ஸோ காமராஜர் பதவி விலகிறாரு. ஸோ அந்த காமராஜர் பதவி விலகிறத யார் தற்கொலை அப்படின்னு விமர்சித்தாங்க? தற்கொலை அப்படின்னு விமர்சித்தவர்கள் யாருன்னா ராஜாஜி, அண்ணா, பெரியார், சத்தியமூர்த்தி. இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா அவர் ஒரு பெரிய தீவிரவாதி, நல்லா பேசுகிறதுல ரொம்ப அவர் பேர் பெரியார். ஸோ காமராஜர் எந்த நாட்டு உதவியுடன் பள்ளி குழந்தைகளுக்கு பால் பவுடர் வழங்கினார்? ஸோ பள்ளி குழந்தைகளுக்கு பால் பவுடர் வழங்குகிற திட்டம் எந்த நாட்டு உதவியோடு அவர் செஞ்சார் அப்படின்னு கொஷின். அவர் யாரோட உதவியோட செஞ்சார்னா அமெரிக்காவோட உதவி. ஸோ அமெரிக்காவிலேருந்து தான் அவருக்கு ஹெல்ப் கிடச்சிது. காமராஜர் அமைச்சரவையில் பொதுத்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? இந்த மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. காமராஜர் அமைச்சரவையில் பொதுத்துறை அமைச்சர்
தன்னலம் இல்லாத ஒரு அமைச்சர். அவர் பேர் கக்கன். ஓகே. ஸோ காமராஜர் தமிழை எப்போது ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு? இந்த கொஷினோட விடை மட்டும் நான் உங்களுக்கு கமெண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பின் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்களும் முதல்லையே சொல்லலாம். ஸோ நானும் கமெண்டில் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மிக விரைவில் உங்களுக்கு எல்லாருக்கும் அரசு வேலை கிடைக்கணும்னு நான் கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.